வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இல்லையா, பார்ட் 3 இல்லை 3 or 4 அந்த படம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ படத்தை பார்க்க போகிறல, சாரி, போஸ்ட் கார்டு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்காக படம் வேணுமா? நான் கொஞ்சம் சூன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடிட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாளைக்குள்ளே நான் இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கணுமா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி போங்க. ஸோ உங்களுக்காக டக்குன்னு பார்க்க முடியும். அண்ட் வேணுமா டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் கிடைக்கப்போ கூட நீங்கள் நான் ஃபுல் மூவி எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் நான் போஸ்ட் கார்டு சீனுக்கு போகலாம். ஸோ போஸ்ட் கார்டு சீன் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மார்வலோட போஸ்ட் கார்டு சீன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நார்மலாக ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேவ் நியூ வேர்ல்டோட நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், சாம் வில்சன் என்கிற ஃபால்கனும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அந்த விங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கேப்டன் அமெரிக்கா அவரோட அந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட மெயின் வில்லன் இந்த லீடரை போய் பார்க்குறோங்க. சார் லீடர் போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு பெத் வச்சோமே, அந்த பெத்தில் நான் ஜெயிச்சேன் பாரு. ஸோ பெத்து என்ன, நீங்கள் படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இல்லை நாளைக்கு கூட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பாருங்கள். ஸோ பெத்தில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படி சொல்கிறேன். அதுக்கு நம்ம லீடர் சொல்கிறாங்க, சிரிச்சுட்டு சொல்ல, நீ மாத்திரம் உலகத்துல இருக்க ஒரே லீடர், என்னோட ஒரே ஹீரோவா? இந்த உலகத்துல நம்ம மாத்திரம் ஹீரோன்னு நினைக்கிறியா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படி சொல்றாங்க. பார்த்தா மல்டிவர்ஸ் வச்சுட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கும். மல்டிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுமே, ஒரு அரௌண்ட் ஒரு 4-5 வருஷமா ஐ திங்க் என் கேம் அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஐ திங்க் நம்மளுக்கு மல்டிவர்ஸ் பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லைனா மல்டிவர்ஸை பற்றி இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாம் வில்சனுக்கு மல்டிவர்ஸ் என்ற பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அண்ட் அதை சொல்ல மாட்டேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஃபைட்டிங் அந்த மாதிரி படம் மார்வலில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பேசிக் லைன் நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட சிவில் வார்க்கு அப்புறம் இப்போ ஒரு மாதிரி நல்ல ஒரு பேசிக் ஹியூமன் லைனில் வந்த ஒரு படம். வக்காண்டா கூட வந்துச்சு ஓரளவுக்கு நடுவில். பார்ட் 1 நல்லா இருந்துச்சு, பார்ட் 2 பெருசாக இல்லை. ஸோ அந்த மாதிரி லிங்க் ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்கிற அவன் வருவான், அவன் வண்டி இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண எடுப்பான். இந்த உலகமா இந்த மொத்த யூனிவர்ஸ் கேலக்ஸி. பிகாஸ் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் போக போக மற்ற மல்டிவர்ஸ் ஆளுங்க வருவாங்க. அண்ட் எர்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு எர்த்தோட கொலைட் ஆக போகிற எர்த் 616 பார்த்தீங்கன்னா எர்த் 1015ஓட கொலைட் ஆக போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எர்த்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன்ஸ், ஐ திங்க் ஏற்கனவே ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்மேன்ஸ் வர்ற மாதிரி. ஸோ எக்ஸ்மேனுக்கு நம்மளோட மார்வலில் இருக்க ஆளுங்களுக்கு சண்டை வர மாதிரி இருக்கணும்னு தான் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ இருக்க தலைமை ஆளர் யார் உங்களுக்கு தெரியும், தி ஃபால்கன், தி சாம் வில்சன், கேப்டன் அமெரிக்கா. அவர் என்ன பண்ணுவார், அவெஞ்சர்ஸ் டீம்ஸை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் டீம்ஸை ரெடி பண்ணலான்னு இருக்கிறார். ஸோ அந்த டீமு எக்ஸ்மேன் தான் மோஸ்ட்லி சண்டை வரும்னு நிறைய பேர் சொல்லித்திருக்காங்க. ஸோ சொல்லித்தராங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு தியோரிஸ் அண்ட் கான்ஸ்பிரசிஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாம் போய் பார்த்தா எக்ஸ்மேனுக்கு இவங்களுக்கு தான் சண்டை வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய வில்லன் வரான்னு சொல்கிறாங்களா, அது வேறு யாருமே இல்லை, டாக்டர் டூம் தான். ஸோ டாக்டர் டூமோட பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் இந்த காமிக்ஸ் வழி ஐடியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மல்டிவர்ஸில் இருக்க எல்லா ஹீரோஸுமே சண்டை போட்டு செத்து போயிடுவாங்க. அதில் மிஞ்சி போகிற டாப் மோஸ்ட் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்டில் வேர்ல்டு என்ற ஒரு உலகத்தை அவர் உருவாக்கி அதை மொத்த உலகத்துக்குமே ராஜா ஆகிடுவார். யார், நம்மளோட டாக்டர் டூம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸு அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ்குள்ளேயே சண்டை வரும். இப்போ அதாவது எக்ஸ்மேன்ஸும் மார்வல் ஆளுங்கடா, நம்மளும் மார்வல் ஆளுங்க தான், ஃபேண்டஸ்டிக் ஃபோரும் மார்வல் ஆளுங்க தான், மற்ற உலகத்தில் இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். ஸோ இந்த சண்டை வரல பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹைட்ரா என்ற ஸ்டீவ் ராஜர்ஸ் வரலாம். ஸோ மற்ற ஸ்பேசஸ் ஆளுங்க கூட வரலாம். தாரோட இன்னொரு வருஷனும் வரல, அண்ட் லோக்கியோட இன்னொரு வருஷன் வரலாம். ஸோ ஹீரோஸ்குள்ளேயே சண்டை வரும். மற்ற ஸ்பேசஸ்குள்ள ஃபேண்டஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென்ஸ் நிறைய பேர் கூட சண்டை வந்து ஒரு கொலாப்ஸாக ஃபார்ம் பண்ணி அந்த மிச்ச இருக்க ஆளுங்களை பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் கண்ட்ரோல் எடுத்து அண்ட் அங்கே எடுத்து போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டில் வேர்ல்டு என்று ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போய் அவர் அந்த மொத்த உலகத்துக்குமே ராஜா ஆகுறாரு, பவர் எடுத்துக்கிட்டு. ஸோ அதுதான் இந்த மொத்த போஸ்ட் கார்ட் சீனா அவரோட நெக்ஸ்ட் ஃபாதர். ஸோ மாரோட எம்சியோட ஃபியூச்சரே இதுதான் இருக்கும் அண்ட் காமிக்ஸ் இதுதான் சொல்றேன். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நாளைக்கு ஒரு 4:30 பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ நண்பர்களே அண்ட் ஜெய் கேப்டன் அமெரிக்கா.